வாருங்கள் நேர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் மேலான யோகமும் முதன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய யோகமான ஸ்ரீ மகாதேவ யோகத்தில் பிறந்த ஒரு ஜாதகத்தினைத்தான் இந்த பதிவில் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். பஞ்ச பரிவர்த்தனை யோகங்கள் எனது ஆராய்ச்சியில் கிடைத்த முத்தாகும். எந்த யோகம் இருந்தாலும் பஞ்ச பரிவர்த்தனை யோகங்கள் எப்பொழுதும் பலன் தரும் யோகங்களாகும். இன்றைய எல்லா பிரபலங்களும் பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் கிடைத்த பலன்களை தான் உச்சத்தினை தொட்டவர்கள். இதனை தொடர்ந்து எனது பதிவுகளில் பார்க்கலாம். பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஸ்ரீ நந்தி யோகம், ஸ்ரீ கணபதி யோகம், ஸ்ரீ பிரம்ம யோகம், ஸ்ரீ மகாதேவ யோகம், ஸ்ரீ சுப்பிரமணியர் யோகம் என 5 வகைப்படுகிறது. இந்த வரிசையில் ஒவ்வொரு யோகமும் அதிக வலிமையினை பெறுகிறது. அந்த வகையில் நாம் இன்று ஸ்ரீ மகாதேவ யோகத்தில் பிறந்த ஒரு ஜாதகத்தினை ஆய்விற்கு எடுத்துக்கொண்டுள்ளோம். வேதாத்திரி மகரிஷி ஜாதகத்தைத்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இவருடைய ஜாதகமானது ஒரு வித்தியாசமான யோகத்தினை கொண்டதாகும். இவர் பிறந்தது சிம்ம லக்னம், லக்னத்தில் புதன், கன்னியில் சுக்கிரன், துலாத்தில் குரு கேது, மீனத்தில் சந்திரன், மேஷத்தில் செவ்வாய், சனி, ராகு. இவருடைய ஜாதகத்தினை பார்த்தால் சற்று வித்தியாசமாக இருக்கும். இவருடைய ஜாதகத்தில் சனி நீச்சம், சுக்கிரன் நீச்சம். ஆனாலும் இந்த 2 கிரகங்களும் நீச்ச பங்கம் பெற்றிருக்கிறார்கள். என்னதான் நீச்ச பங்கம் பெற்றிருந்தாலும் கிரகங்கள் நீச்சம் பெற்றால் அந்த கிரகங்களின் நீச்ச பலனை ஏதாவது ஒரு சமயத்தில் வெளிக்காட்டிவிடும். ஆனாலும் அந்த நீச்ச கிரகங்கள் இவருக்கு இவ்வித கெடுபலனையும் செய்யவில்லை. இவருடைய ஜாதகத்தில் சிம்ம லக்னத்திற்கு 9 செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒன்றான ருஷக யோகத்தினை தருகிறார். இந்த யோகமானது அற்புதமான யோகம் என்றாலும் சிம்ம லக்னத்தின் பாதகத்தில் யோகத்தினை வெளிப்படுத்த தயங்குகின்ற யோகமாகும். ஆனாலும் இந்த யோகங்கள் இவருக்கு உலகில் தனித்தோன அடையாளம் காணக்கூடிய இடத்தினை இவருக்கு எப்படி கொடுத்தது? நிச்சயமாக வேறு ஏதாவது யோகம் இருந்தால்தான் இவருக்கு உலகளவில் பெரும் புகழினையும் செல்வாக்கினையும் கொடுத்திருக்க முடியும். அதனைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இவருடைய ஜாதகத்தில் பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஒன்றான ஸ்ரீ மகாதேவ யோகமானது அற்புதமாக உருவாகி இருக்கிறது. பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஸ்ரீ மகாதேவ யோகமானது எப்படி இவருக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். இவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார். புதன் அமர்ந்த வீட்டதிபதி சூரியன் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் அமர்ந்த வீட்டதிபதியான சந்திரன் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் அமர்ந்த வீட்டதிபதியான குரு துலாத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு அமர்ந்து வீட்டதிபதியான சுக்கிரன் கன்னியில் அமர்ந்திருக்கிறார். ஆக இவருக்கு புதன், சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் என 5 கிரகங்கள் தங்கள் வீடுகளை மாற்றிக்கொண்டு அற்புதமான ஸ்ரீ மகாதேவ யோகத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி இவருக்கு கிடைத்த ஸ்ரீ மகாதேவ யோகமானது ஒளி வீச வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு கிரகமானது ஏதாவது ஒரு யோகத்தினை பெற்றிருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த அமைப்பில் குரு சந்திரன் தரும் அதியோகமானது ஸ்ரீ மகாதேவ யோகத்தினை ஒளிரச் செய்தது. முக்தி தானம் கடகம் அதிபதி சந்திரன் இந்த ஸ்ரீ மகாதேவ யோகத்தில் தொடர்பு இருந்ததாலும் லக்னாதிபதியான சூரியன் இந்த ஸ்ரீ மகாதேவ யோகத்தில் தொடர்பில் இருந்ததாலும் இவருக்கு ஆழ்நிலை தியானம் பற்றிய வழியில் உலக புகழ் பெற்றார். முக்திக்கான தொடர்பும் இவருக்கு கிடைத்தது. யோகங்களில் மிகவும் உச்சத்தினை தரக்கூடிய யோகங்களில் ஒன்றானது பஞ்ச பரிவர்த்தனை யோகங்கள். இந்த யோகங்கள் கிடைக்கப்பட்ட பலர் இன்றைய உலகத்தில் பலர் உச்சத்தில் இருக்கிறார்கள். பொதுவாக கிரகங்கள் அதிரடிகள் சரியான கோணத்தில் பூமியில் வாழும் மனிதர்களை வந்தடையும் பொழுது அவர்களுக்கு நல்ல பலன்களை பெற முடிகிறது. இப்படித்தான் ஸ்ரீ மகாதேவ யோகம் பெற்ற ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி பெரும் புகழடை பெற்றார். என்ன நேர்களே, பஞ்ச பரிவர்த்தனை யோகம் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.